ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ராஜ யோகத்தோட மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்கதான் உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களா இருக்கணும், உன்னை போலவே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்குற. ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்காது தானே. அதே போல தான் ஒவ்வொருவருடைய குணமும் வெவ்வேறாகவே இருக்கும். உன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னை நம்புபவர்களுக்கும் உன் மேலே பாசமாக இருக்கவங்களுக்கும் நீ உண்மையாரு. யாராவது நீ வச்ச பாசத்துக்கு எதிராக உனக்கு மோசம் செஞ்சா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். கர்ம வினையை அவர்களை நோக்கி அனுப்பி வச்சு அவங்களுக்கான கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. இப்போது தான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இனி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்களா தானாகத்தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லார்கிட்டையும் போய் நான் நல்லவதான் நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது சரி வராது, வேலைக்கும் ஆகாது. எந்த உறவிடமும் நீ உன்னை நிரூபிக்குவதற்கு கஷ்டப்படுவதற்கு பதிலாக அமைதியாக மௌனமாகவே விலகி நின்றுடு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகமும் உறவுகளும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதை விட்டுட்டு நீ யாருன்னு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சினா அதன் மூலமாக உனக்கு ஏமாற்றமும் அவமானங்களும் மட்டும்தான் மிஞ்சுமே செல்லமே. நீ உன்னால் முடிஞ்ச அன்பை கொடு, எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கோ. மற்றது எல்லாம் தானாகவே சரியாக நடக்கும். அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசணும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், அடுத்தவங்களை கவரணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னா நீ போய் மட்டும்தான் பேச வேண்டி இருக்கும். ஏன்னா இங்கு அடுத்தவங்க விருப்பத்திற்கு ஏற்றால் போல யாராலும் எப்போதும் இருக்க முடியாது என் செல்லமே. எவ்வளவுதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாலும் கூட சில நேரங்களில் நீ செய்கிறது அவங்களுக்கு தப்புன்னு தோணும், நீ செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் அடுத்தவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாப்பால நீ பொய் சொல்லணும் நடிக்கணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிக்கு உண்மையா உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் உனக்கு என்னதான் வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். உன்னை அடுத்தடுத்த நிலைமைக்கு உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அறிவையும் திறமையையும் தான் நீ முன்னிலைப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணுமே தவிர பணமோ புகழோ உனக்கு வெற்றியை தராது. அன்பும் நேர்மையும் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இங்கே நடக்கிற எல்லாமே காரணம் இல்லாமல் தாமதமாகவில்லை, அனைத்தையும் காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாக சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கையில் எதையாவது புதுசாக நீ கற்றுக்கணும்னு நினச்சின்னா கவலைகளை மறக்க கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கைனா பல நல்லது கெட்டது கலந்தே தான் இருக்கும். எப்போ நீ கவலைப்படுறதை நிறுத்திட்டு அதை மறந்துட்டு நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ்றியோ அப்போது தான் உனக்கு ராஜயோகம் உண்டாகும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படக்கூடாதுன்றதில் தெளிவாரு. நீ தேடுவது எல்லாம் உன்னை விட்டு தொலைஞ்சு போகுதேன்னு வருத்தப்படாத. நீ எதை தேடுறியோ அது தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையை உயர்வாக நீ வெற்றிகரமாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடஞ்சி போகாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ தயாராகு. இப்போது பேருந்திலேயோ அல்லது சாலையிலையோ ஒரு கூட்ட நெரிசலில் இருக்கும்போது உன் கையில் இருக்க சில்லறை தவறி விழுந்துருச்சுன்னா நீ அதை குனிஞ்சி எடுப்பியா? சரி, சில்லறை தானே, இந்த கூட்டத்தில் நம்ம குனிஞ்சி எடுத்தால் அது கஷ்டமாக இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே விட்டுடலாம், சில்லறை தானே போனால் போகட்டும்னு அதை அப்படியே விட்டு விடுவாய் தானே. அதே போல தான் வாழ்க்கையிலையும் சில சில்லறை மனிதர்களை அப்படியே விட்டுட்டு விலகி போயிரு. அவங்க கெட்டவங்க மோசமானவங்கன்னு தெரியும் போது சிரமப்பட்டு மீண்டும் அவர்களை சேர்த்து வச்சுக்க அவங்கள திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்கிறதுக்கு பதிலாக அவங்கள அப்படியே விட்டுடு. நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல, சில்லறை புத்தி கொண்ட சில மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாமேன்னு செல்லமே. போனது போகட்டும், அடுத்து வரக்கூடியது அற்புதமாக இருக்குன்ற நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லாருக்கும்
நீ எப்போதுமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்காத. பல இடங்களில் உண்மையாக இருப்பதற்கு பதிலாக ஊமையாக இருந்தாலே போதும். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான காரியங்களை நீ சிறப்பாக சாதிச்சுக்க முடியும். சில இடங்களில் ஜெயிக்கிறதுக்கும் பல இடங்களில் அவமானப்படுவதற்கும் அவமானப்படாமல் இருப்பதற்கும் கூட அமைதிதான் உனக்கு பெருந்துணையாக இருக்கும். உன்னால் முடிஞ்சா பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோறு கொடு. கவலையோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடு. ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ ஆதரவு கொடுக்க தயங்காத என் செல்லமே. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கும் கவலைப்படுறவங்களுக்கும் நீ செய்யக்கூடிய உதவிகளுக்கெல்லாம் நான் நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுப்பேன். எப்போதுமே நீ அப்பாவியா ஏமாளியாவே இருக்கோமே நினச்சி கவலைப்படாத. நீ எத்தனை முறை ஏமாந்து போனாலும் ஒரு தடவை கூட அவங்கள திரும்ப ஏமாற்றணும்னு நினச்சதே கிடையாது. அப்படி யாரையும் ஏமாற்ற நினைக்காத உன் நல்ல மனசுக்காகவே நான் நிச்சயம் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். நீ நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வீழ்ச்சியை தாண்டி உனக்கான ஏமாற்றத்தை தாண்டி உனக்கான ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ சந்தோஷமா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருந்தாதே. முருகனுடைய மயில் எப்படி தோகை விரிக்குமோ அதே போல உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மலரும். நீ அமைதியா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிரடி திருப்பத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் செல்லவே. நீ எனக்காக ஒரு தீபத்தை ஏற்றும் போது அல்லது ஒரு சின்ன கற்பூரத்தை போட்டு ஏற்றும் போது அது எப்படி அந்த அறையின் இருளை விரட்டுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் இந்த அப்பன் முருகன் இப்போது விரட்ட போகிறேன். தீய சக்திகளோ தீய மனிதர்களோ உனக்கான எதிரிகளோ யாராக இருந்தாலும் என்னை மீறி அவங்க உன்னை நெருங்கக்கூட முடியாது. நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன நூல் அளவு தான் வித்தியாசம். அந்த நூல் அளவுக்கு நம்பிக்கை உன் மனசில் இருந்தால் போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் ஒளியாக மாற்றிடுவேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சு பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டினா உனக்கான தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் ஜெயிச்சு வச்சிருவேன். நீ என் மீது செலுத்தும் பக்திக்கும் பாசத்துக்கும் நான் உனக்கான நல்ல பலனை கொடுத்தே தீருவேன் செல்லமே. நீ எப்போதுமே எதையுமே வெளியே தேடாத. நீ தேடும் பலமும் தைரியமும் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் தான் உன் மனசுலேருந்து குரலாக ஒழித்து உனக்கு தைரியத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் உன்னை செய்ய வைக்கிறேன். உனக்கு துணையாக நான் உனக்குள்ளேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவோ தயங்கவோ வேண்டாம். தைரியமாக எந்திரிச்சு நில்லு. அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். காலத்தின் ஓட்டத்தை நினச்சி கவலைப்படாத. உன் கைகளில் இருக்கும் இந்த நொடி மட்டும்தான் நிஜம். நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற கவலையை விட்டுட்டு இன்னைக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக செய்ய. உன் எதிர்காலத்தை செதுக்கி அழகாக்கி உனக்கான நல்ல பாதையை காட்ட நான் இருக்கும்போது நீ தைரியமாக துணிஞ்சு நிற்கலாம். உன் வேதனைகளையும் சோர்வையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நோய் நொடிகள் கடன் கஷ்டம் பிரச்சனை என அத்தனையும் தாண்டி உன்னை புது வேகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்க்கை சிறப்போடும் செழிப்போடும் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதற்காக இயங்குகிறாயோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரக்கூடிய காலம் கழிஞ்சு வந்துருச்சு. உனக்கு எது நல்லதுன்னு உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும். அனைத்தையும் சரியான நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து அருள் செய்வேன். நீ ஏக்கம் கொள்வதையும் எதிர்பார்ப்பதையும் நிறுத்திட்டு என் வருகைக்காக காத்திரு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. முழு வாரத்தையும் என் மேலே போட்டுடுயேன் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் நிச்சயம் வீணாகாது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துவேன். எதையுமே அளவுக்கு அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு உன் அமைதியை நீ கெடுத்துக்க வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை வாட்டி வதைக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் இருக்காது. என் அருளால் நான் உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க வந்திருக்கேன். கடலில் அலைகள் மீண்டும் மீண்டும் வரும், ஆனால் மறுபடியும் அடங்கி போயிடும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் வந்த கவலைகளும் அடங்கி போய் ஒடுங்கி காணாமல் போயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும்
அதை இந்த முருகன் பாதத்தில் விட்டுட்டு அமைதியாயிரு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் அருள் செய்வேன். உன் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்ல பழகு. நீ எதற்கு நன்றி சொல்கிறாயோ அதை நான் உனக்கு 2 மடங்காக பெருக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ சந்தோஷப்பட்டு முருகனுக்கு நன்றின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை மிகப்பெரிய அளவில் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். கூடிய சீக்கிரமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ தயாராகு. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ உனக்கு ஆதரவாக தன்னம்பிக்கையோட தைரியமாக இருந்தீனா அதுவே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் வாழ்க்கை சரியாயிரும், சந்தோஷம் வந்துடும், நல்லது நடந்துரும்ன்ற நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளையும் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்காகவே நான் உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்ல நாளாக கழிய செய்வேன். நீ எதை நோக்கி ஓடுற, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ ஆசைப்படுற அத்தனையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி நில்லு. உன்னை பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம்.